ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கத்திரிக்காய் கடையிலும் கோவக்காய் ஃப்ரையும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் கடையில் எல்லாருக்கும் தெரியும் தான், ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் துவரம் பருப்பு, 4 பச்சை மிளகாய், 1 உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம், 2 தக்காளி, 4 கத்திரிக்காய் எல்லாத்தையுமே பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அரை நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு இறக்கிக்கலாம். குக்கர் விசில் அடங்குறதுக்குள்ளே நான் இன்னொரு பக்கம் மாதுளம்பழம் ஜூஸுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் 5:30க்கே எந்திரிச்சு வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் பார்த்தா எப்போ 6:30 ஆயிடுச்சு. இன்னும் டீ கூட குடிக்கல, அவ்வளோ ஸ்பீடாக போகுது டைமு. என் பொண்ணுக்கு 6:50க்கெலாம் வண்டி வந்துடும். சாதமும் கத்திரிக்காய் கடையில் மட்டும்தான் ரெடி ஆச்சு. தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து குக்கரில் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். அப்படியே என் பசங்களுக்கு அதிலே சாதம் கலந்து கொடுத்துருவேன். என் பொண்ணுக்கு கோவக்காய் ஃப்ரை செய்ய முடியாது, அவளுக்கு அதனால் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு அவளுக்கு கொடுத்துட்டேன். கோவக்காய் ஃப்ரை வந்து அதுக்கப்புறம் தான் செய்யணும் எங்களுக்கெல்லாம். நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். டாட்டா பை பை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்